டாக்டர் பிளஸ் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர்களின் அருள் என்றென்றும் நிலைக்க பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துகிறேன். சித்தர் இலக்கியமும் சித்த மருத்துவமும் மானுடம் நலமுடன் வாழ்வதற்குரிய பல ரகசியங்களை பொதித்து வைத்திருக்கின்றன. சித்தர் இலக்கியத்தோடு பரிச்சயம் என்னுடைய தாய் தாலாட்டாக எனக்கு தந்து அதிலே இருந்து எனக்கு வந்து சேர்ந்தது. அந்த ஈர்ப்பினாலே சித்தர் இலக்கியத்துக்குள்ளே செல்ல செல்ல சித்த மருத்துவமும் சித்தர் இலக்கியமும் எவ்வளவு உன்னதமானவள் என்பதை நான் உணர முடிந்தது. அப்படி நான் உணர்ந்ததைத்தான் இன்று உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சித்தர்களை நம்புங்கள், சித்தர் வழி வாழுங்கள். சித்தர்கள் நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் நிலை பெறச் செய்வார்கள். அதற்குரிய வழிகள், பக்க விளைவுகள், பின் விளைவுகள், எதிர்விளைவு இல்லாத மூலிகை தயாரிப்புகள் சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பெரும்பாலோருக்கு இருக்கிற ஒரு பிணி கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி, ஹைப்பர் அசிடிட்டி அண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. வாயு உபத்திரம், வாயு உபாதை, வயிறு உப்புசம். பல நேரங்களில் இந்த வயிறு உப்புசம், வாயு உப்புசம் என்ன பண்ணணும்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்ம பயமுறுத்துறோம். நெஞ்சில் குறிப்பாக இடது பக்கத்தில் அந்த நெஞ்சுக்கு கீழே வைத்து கொஞ்சம் மேல் பகுதியில் வலிக்க ஆரம்பிச்சதுன்னா எபிகாஸ்ட்ரிக் பெயின் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த வலி வந்தால் அப்படியே ஹார்ட் அட்டாக் போல இருக்கும். டாக்டர்கிட்ட போய் சொன்னால் அவரும் எதற்கும் நம்ம ரூல் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இசிஜி பண்ணலாம், ஒரு எக்கோ பண்ணலாம், அதில் ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, உடனே ஒரு ஆஞ்சியோ பண்ணலாம் என்று நிறைய மருத்துவ பரிசோதனைகளையும் செய்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்பது எதுன்னா இந்த கேஸ்ட்ரைட்டிஸ். நான் என்ன சொல்ல வரேன், கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு சீரியஸ் ப்ராப்ளத்தை அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதுக்காக சாதாரண கேஸ்ட்ரைட்டிஸ்க்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அதுக்கு போய் பரிசோதனை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் என்பது அதுதானா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது, அதை எப்படி சரி செய்து கொள்வது? அதுக்கு ஒரு மூலிகை இருக்கிறது, மிகச்சிறந்த மூலிகை சீரகம். அவனுடைய முதல் இண்டிகேஷன் சொல்வார், வாயுவோடு நாசி நோய். வாயு பிரச்சனையே உனக்கு இருக்காது. வாயுவோடு நாசி நோய், வன்பித்தம் சேராது, காயம் நெகிழாது, இந்த உடல் இருக்கிறது அது நெகிழ்ந்து போகாது, காயம் நெகிழாது, கண் குளிரும், தூய மலர் காரலக பெண்மையிலே கைகண்டது இத்தனையும் சீரகத்தை நீ தினமும் தின் என்று ஒரு பாடலிலே தேரையர் சொல்வார். இந்த சீரகத்துக்கு வாயுவை அகற்றுகிற ஆற்றல் உண்டு. என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துகிற தண்ணீரே சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டிய தண்ணீராக இருந்தால் அது ஒரு மிகச்சிறந்த காயக்கல்பம்னு சொல்லுவேன். அகத்தை சீர் செய்வதனாலே அதுக்கு பேரு சீரகம் இல்லையா, சீரகம். என்ன பண்ணணும், பானை, மண் பானையில், கூடுமான வரையில் மண் பானையில தண்ணீரை எடுத்துக்கொண்டு, எவ்வளவு எடுக்கலாம், ஒரு 5 to 10 லிட்டர் தண்ணி. அந்த தண்ணீரிலே ஒரு மேசைக்கரண்டி அளவு சீரகத்தை போட்டு கொதிக்க வையுங்கள், மூடி விட்டு கொதிக்க வையுங்கள். அது கொதித்து கொஞ்சம் தண்ணீர் அதனுடைய அளவில் குறைகிற அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் கொதிச்சதும் நிறுத்திட்டு அந்த சீரகத்தை வடிகட்டிட்டு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிர் மஞ்சள் நிறமாக இருக்கும். இப்போ நாம் கர்நாடகாவுக்கு போனோம்னா கர்நாடகாவில் கிடைக்கிற தண்ணீர் இந்த வெளிர் மஞ்சள் நிறமான தண்ணீர், அது சீரகத்தை சேர்த்து காய்ச்சிய தண்ணீர். இந்த சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டால் வாயு உபத்திரமே வராது. இது வீட்டில் எல்லாரும் சாப்பிடலாமே, ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? சிறுநீரக கல்லே அது வரவிடாது, வாயு தொல்லை வராது. சிறுநீரக கல் தோன்றும் போதே வராமல் கரைச்சோம். சில பேர் சொல்லுவார்கள், எனக்கு சிறுநீரக கல் இருந்துச்சு, போன தடவை போய் அதை லித்தோட்ரிப்சி பண்ணி லேசர் தெரப்பியில் எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ திருப்பிட்டு வலிக்குதியா, அதே மாதிரி மறுபடியும் போய் மருத்துவம் பார்த்தேன், திரும்ப லேசர் பண்ணாங்க, திரும்ப வருதுயா. அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சீரக தண்ணீரை தினம் சாப்பிடுங்க. சீரகத்தை லேசாக வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ சீரகத்தை வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, கல்ல வராத தடுத்துட போகுது. தண்ணீரை நிறைய குடியுங்கள், ஒரு 2 லிட்டர் குறையாம 5 லிட்டர் 3 லிட்டர் 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் குறையாம அன்றாட தண்ணீர் குடியுங்கள். அப்ப சிறுநீரகத்துக்கு கல் வராமல் தடுத்துடலாம் இல்லை? அந்த சக்தியும் எதற்குள்ளே இருக்கிறது, இந்த சீரகத்துக்குள்ளே இருக்கிறது. ஒரே கல்லில் 2 மாங்காய் இல்லை, ஒரு கல்லிலே பல மாங்காய். சீரகம் ஒன்றை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன் கிடைக்கிறது? மூக்கு நோய் போகிறது, நாசி நோய், மூக்கு நோய், வாயு போகிறது, பித்தம் குறைகிறது, காயம் நெகிழாமல் இளமையோடு இருக்கிறது, கண்ணுக்கு குளிர்ச்சி தருகிறது. இத்தனையும் ஒன்றா கொடுக்கக்கூடியது இந்த சீரகம் இல்லையா? அப்போ அந்த சீரகத்தை அன்றாடம் சாப்பிடலாம் வாயு தொல்லைக்கு.
அடுத்து வாயுக்கு என்று வந்தால் மிக முக்கியமானது, வயிற்றிலே வலி வந்து விட்டு ரொம்ப அவதி உருவார்கள். கடுமையான வலி சிலருக்கு வயிற்றிலே வந்துவிடும், கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு உப்புசம்னு சொல்லுவார். அப்படி வயிறு உப்புசம் இருக்கிற போது சித்தர்கள் ஒரு அருமையான ஒரு ஃபார்முலாவை தந்திருக்கிறார். சித்த மருத்துவத்தில் அஷ்டச்சூரணம் என்று ஒன்று சொல்வார்கள். அது எல்லா வீட்டிலும் இருக்கணும். அது ஆயுர்வேத மருத்துவத்திலும் இருக்கிறது. அஷ்டச்சூரணம் 8 பொருள்களை உள்ளடக்கிய ஒரு தயாரிப்பு. எல்லா வீட்லையும் செய்யலாம், எல்லா கடைகளிலும் கிடைக்கிறது. இப்போ இம்காப்ஸில் அதை மாத்திரையாக கூட கிடைக்கிறது. அது வாயுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதில் என்னென்ன மூலிகைகள் இருக்கின்றன சொல்கிறேன். எப்படி செய்யறது சொல்கிறேன். எல்லாருமே தயாரிக்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம், ஓமம், இந்துப்பு, 8 பொருள்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம், இந்துப்பு, ஓமம், 8 பொருள்கள் உள்ளடக்கினா அதுக்கு பேர் அஷ்டச்சூரணம். இதில் எப்படி பண்ணணும்? சுக்க தோல் சீவி லேசாக நெய் தடவி அது பொன்னிறமாகிற வரையில் வறுத்து எடுத்துக்கொண்டு சூரணம் பண்ண வேண்டும். மிளகை கையில் கொஞ்சம் நெய், பசு நெய்யை தடவி கொண்டு மிளகிலே அந்த பசு நெய்யை அப்படியே புரட்டி லேசாக அதிகமாக சேர்த்து விட்டால் அது கருவியில் இட்டு அரைக்கிற போது பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். அது மிளகுக்கு சுத்தி. பெருங்காயத்தை என்ன பண்ண வேண்டும்? பொடியாக நறுக்கி பெருங்காயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று முன்னும் ஒரு யூடியூப்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சொல்றேன், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இதுல பார்க்கிறவர்கள் பெருங்காயத்தை அந்த கெட்டி பெருங்காயம் இலையிலே மடிச்சு டப்பாக்குள்ள போட்டு பெருங்காயம் இருக்கும். அந்த பெருங்காயம் ஒரிஜினல். அந்த பெருங்காயத்தை எடுத்து உடைக்க வேண்டும். இப்படி உடைச்சோம்னா அது கொஞ்சம் ஒரு வேர்க்கடலை அளவு அல்லது ஒரு வேர்க்கடலை பருப்பு அளவு அல்லது ஒரு மிளகு அளவு சைஸில் கொஞ்சம் உடையும். கொஞ்சம் சின்ன சின்னதாக அரை உளுத்தம் பருப்பு சைஸில் கொஞ்சம் உடைஞ்சிருக்கும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நைஸ் பவுடர் மாதிரி உடைஞ்சிருக்கும். இந்த மூணையும் பிரித்து கொள்ள வேண்டும். முதல்ல என்ன பண்ண வேண்டும்? அந்த கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்க, அதை போட்டு அப்படியே வறுக்கிற போது அது பொரியும். இப்படி பூத்து வரும், நம்ம வத்தல் பொரியிற மாதிரி பொரியும். அப்போ அதை எடுத்துக்கணும். அடுத்து 2வது சைஸில் இருப்பதை போட்டு அதையும் அப்படி வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து இந்த ரொம்ப பவுடராக இருக்க பாருங்க, அது 3வது நிலை, அதை போட்டு வறுக்க வேண்டும். நம்ம என்ன சொல்லுவோம்? பெருங்காயத்தை உடச்சி வறுத்துக்கணும்னா அதை உடச்சி இப்படி 3 வகையான தூள் இருக்கும், அதை போட்டு வறுப்பா. இந்த சின்ன தூளாக இருக்கிறது தீஞ்சு போயிடும். இந்த நடு சைஸில் இருப்பது அரை வேக்காடு தீஞ்சும் தீயாமலும் இருக்கும். இந்த முழுவதில் இருப்பது கொஞ்சம் பொரிந்திருக்கும். இது மருத்துவத்துக்கு முழு பலனை கிடைக்காது. முறையாக தயாரிக்க வேண்டும். அதுக்காக தான் இதை நான் சொல்லுகிறேன். அப்படி வறுத்து எடுத்த பெருங்காயம் அது ரொம்ப முக்கியம். மறுபடி இந்த பொருள்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து சில மருத்துவ குறிப்பில் சில இவர்களெல்லாம் சமமாக சேர்த்து விடுவார்கள். சில நேரங்களில் சில மருத்துவ குறிப்பேட்டில் இந்த சுக்கையும் ஓமத்தையும் பாதியாக குறைத்து சேர்ப்பார்கள். இன்னும் சிலர் அனுபவத்தில் இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி அதனோடு இந்த சேர்க்கிற போது கருஞ்சீரகம், சீரகத்தை கொஞ்சம் அளவில் குறைத்து சேர்ப்பார்கள். இது எந்த வகையில் தயாரித்தாலும் இந்த 8 பொருள்களும் ஒன்றாக சேர்ந்து தயாரிப்பது தான் அஷ்டச்சூரணம். இந்த அஷ்டச்சூரணத்தை உணவுக்கு பின்னரோ உணவுக்கு முன்னரோ அல்லது உணவுக்கு நடுவிலேயே எடுத்துக்கொள்ளலாம். உணவுக்கு நடுவில்னா காலை சாப்பாட்டுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நடுவில் இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ 2 இட்லி சாப்பிட்டு அந்த அஷ்டச்சூரணத்தை சாப்பிட்டுட்டு இன்னொரு இட்லியை மேலே சாப்பிட்றது, சாம்பார் சாதத்தை சாப்பிட்டுட்டு அஷ்டச்சூரணம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரச சாதம் சாப்பிட்றது. இப்படி இந்த அஷ்டச்சூரணத்தை எடுத்துக்கொண்டால் வாயு உபத்திரமே இல்லாமல் அந்த தொல்லையில இருந்து விடுபட்டு விடலாம். அதில் தனி பெருங்காயத்தை வறுத்து எடுத்து சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு அதை ஒரு 1/4 தேக்கரண்டி 1/2 தேக்கரண்டி அளவு உடலுடைய வாயு தொல்லைக்கினுடைய அளவுக்கு ஏற்ப இந்த வெந்நீரிலே கலக்கி உணவுக்கு பின் சாப்பிட்டாலும் வாயு உபத்திரம் நீங்கிவிடும். ஆக இந்த வாயு உபாதைகள், வயிறு உப்புசம், இதில் இருந்து விடுபடுவதற்கு நான் சொன்ன இந்த மூலிகைகள், இந்த அஷ்டச்சூரணம், இவைகளோடு பூண்டு இருக்கு பாருங்க, பூண்டுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. சன்னியோடு வாந்தி, தலை நோவு, தாளின் வலி,
வன்னியழு நீர்க்கோவை வன்பித்தம் உள்ளி உள்ளி காண்பாய் உலை மூல ரோகமும் போம் வெள்ளி உள்ளி தன்னால் வெருண்டு என்று தேரையர் சொல்வார். தலைவலி போயிடும், கால் வலி போயிடும், வாயு தொல்லைகள் போயிடும். எதுல? பூண்டுல. பூண்டை ரொம்ப சுலபமா, சிலருக்கு நைட்டு கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுட்டு வயிற்று வலி வந்துடும். அதில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வயிற்று வலியில் அவஸ்தைப்படுவார். அப்படி ரொம்ப வயிற்று வலி வந்துட்டு வயிறு உப்புசமாக இருக்குதுன்னா ரொம்ப சுலபம். ஒரு பூண்டு ஒரு 10-15 பல்லு அதில் கூட ஒட்டிகிட்டு இருக்கோம். அப்படியே அந்த பூண்டை எடுத்து ஒரு கம்பியை சொருவி அப்படியே அடுப்பில் சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் சுட்டுடலாம். அது சுட்டோன்னா அது மேலே இருக்கிற தோல் கருகிடும். அதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு உரிச்சிட்டா உள்ளே இருக்கிற பூண்டு வெந்து இருக்கும், சாப்பிட ருசியாக இருக்கும். இந்த பூண்டை சாப்பிட்டா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள 2 தடவை கேஸ் பெரிய வயிற்று வலி ஓடி போயிடும். சிம்பிள். இன்னும் ஒரு வழி இருக்கிறது. பூண்டை உரித்து அந்த பூண்டனுடைய உள்ளே இருக்கிற அந்த பருப்பு இருக்கு இல்லையா, இந்த க்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பூண்டு பருப்பை ஒரு 10 பருப்பை ஒரு டம்ளர் பாலில் போட்டு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டோம்னா 2 தடவை கேஸ் பெரிய உடனே சரியாப்படும். இன்னொரு முறை அந்த பூண்டை தோலை உரிச்சிட்டு அந்த பருப்பு இருக்கு பாருங்க, அந்த உள்ளே இருக்கிற அந்த தோல் நீக்கிய பூண்டு அதை அப்படியே வானலில் போட்டு லேசாக வறுத்துட்டு இருந்தோன்னா ஒரு பொன்னிறமாக மாறும். மாறினோடனே எடுத்து அதை ஆற வச்சு அதை சாப்பிட்டாலும் கேஸ் போயிடும். ஆக அந்த கேஸ்ட்ரைட்டிஸுக்கு இது நல்ல மருந்து. சிலருக்கு நிரந்தரமாக ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், நிரந்தரமாக வயிற்றில் புண்ணு இருக்கும். எதை சாப்பிட்டாலும் வயிறு உப்பிக்கும், எதை சாப்பிட்டாலும் வயிற்றில் வலி வந்துடும், எதை சாப்பிட்டாலும் வயிற்றில் எரிச்சல் வந்துடும். காரத்தை சாப்பிடவே முடியாது. ஐயோ மோர் சோறு தயிர் சோறு சேர்த்து நாக்கு செத்து போச்சு சார் என்று சொல்லுவார். அப்படி புண்ணோடும் வயிற்றில் இருக்கிற அது பர்பிங்னு சொல்லுவாங்க. வயிற்று எப்போ பார்த்தாலும் என்று ஏப்பம் விட்டு கொண்டு இருப்பார். சிலர் ஏப்பம் விட்டால் பக்கத்து வீட்டுக்கே கேட்கும். அந்த ஏப்பம், இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் வயிற்றில் வேக்காடோட கூடிய அழற்சி, இதை எல்லாற்றையும் போக்குவதற்கென்று பிகு என்று ஒன்றை நான் உருவாக்கினேன். BIGU, பிகு. சாப்பிடுவதற்கு அவ்வளவு நேஸ்தியா இருக்கும். நிறைய பேர்கள் இப்பொழுது அந்த பிகுவை சாப்பிட்டுட்டு, ஐயா எத்தனை வருஷமா அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன், அந்த வயிறு கேஸ்ட்ரைட்டிஸ்லையும் வயிற்றில் இருக்கிற புண்ணுலையும் வயிறு எரிச்சல்லையும் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நல்லா இருக்கையா, ஒரு உபாதை இல்லையான்னு சொல்லுவார். அது மருத்துவர் கலந்து ஆலோசிக்கிற போது நாம் என்ன செய்வோம், அதை காரணத்தை பார்ப்போம். மன உளைச்சல், மன அழுத்தம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கா, அதுக்குரிய பொருள். உறக்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, அதுக்குரிய மருந்து. இந்த புண்ணை ஆற்றி வயிற்றை சரி பண்ணுவதற்குரிய மருந்து. இப்படி இந்த காம்பினேஷனை சரியாக கொடுத்தோம்னா நிரந்தரமாக குணமாகிவிடும். சரி, ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லை, என்னையா இது எவ்வளோ நாளையா சாப்பிடுறது? நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு மாத்திரை கொடுத்தா வாழ்நாள் பூரா சாப்பிட வேண்டி இருக்குது, இது என்னையா பண்ணுறது? 3 to 6 மாதம் அதிகபட்சம் இந்த வியாதி ஓடி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இயற்கையாகவே எல்லா உணவும் சாப்பிட்டுட்டு நார்மலாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் சித்தர்கள் தந்திருக்கிற மூலிகையில் இருக்கிறது. கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு உப்புசம், அசௌகரியத்திலிருந்து விடுபட்டு நலமுடன் தமிழ் கூறும் நல்லுலகம் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.